Hi friends, welcome back to my channel Jemmy's Lifestyle. எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எலாங் வித் நான் ட்ரிப்புக்கு எப்படி என்னோடய பேபியோட டைப்பர் பேக்கை பேக் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தேன். எக் தோசை பண்ணியிருந்தேன். எத்தனை பேத்துக்கு எக் தோசை பிடிக்கும்ன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம 2-3 தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு எக் தோசைன்றது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் மார்னிங் எக் தோசை எடுத்துக்கிறதே ஒரு நல்ல டயட் தான். அதனால் தோசை எப்பயுமே எக் தோசை தான் சாப்பிடுவேன். எப்பயுமே எக்கை ஸ்கேட்டர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எக் நல்லா பாயில் ஆகிருக்கும். சப்போஸ் அப்படியே நம்ம ஸ்கேட்டர் பண்ணாமல் இருந்தோம்னா ஒரு இடம் குக் ஆகிருக்கும். சில இது உள்ளே அப்படியே ராவாகவே இருக்கும். எனக்கு அந்த ரா டேஸ்ட் பிடிக்காது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி போடுறத காமிக்கல. ஏன்னா கொஞ்சம் திருப்பி போடும்போது ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக் தோசையும் கோகோனட் சட்னி தான். கோகோனட் சட்னி எக் தோசைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். ரேதர் தேன் ஒரு ஆனியன் சட்னி இல்லை மற்ற எந்த சட்னியோட கோகோனட் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷன். இதான் என்னோடய டைப்பர் பேக்கு. இதை நான் மீஷோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு 3 பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக சிலிக்கான் கோட்டட் பவுச்சஸ். நீங்கள் பேபிக்கு மில்க்கு சூடாக கேரி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் 2 பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு பவுச், இந்த சைடு ஒரு பவுச்சு. இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு லாங் ஜிப் இருக்குது. இதுலேயும் நீங்கள் நல்லா பேபியோட டவல்ஸ் அப்படி எதுவும் ஸ்டோர் பண்ணுறீங்கனாலும் இது அதுக்கு ஏற்றது தான். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. உள்ளே ஒரு 2-3 டவல்ஸ் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் பிடிச்சி கேரி பண்ணுறதுக்கு. ஷோல்டரில் போடுறீங்கனாலும் அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸ் தான். ஸோ அதை நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எப்போயுமே ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேபி நம்ம வெளியே கேரி பண்ணும்போது நம்ம ஹோட்டல்ஸில் இருக்க ஸ்பூன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எப்போயுமே வீட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது பார்த்திங்கன்னா மில்க் பவுடருக்குன்னு யூஸ் பண்ணுற ஸ்பூனு. ஸோ அதுலேயும் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பாசிஃபையர். குழந்தைங்க எப்போ கிராங்கி ஆவாங்கன்னு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி நான் பாசிஃபையர் என்னோட வச்சுருப்பேன். எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை எங்கே போனாலும் நான் கேரி பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் எப்போயுமே ஒரு 2-3 டாய் எடுத்துகிட்டு போயிடுவேன். காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கு மொபைல் காமிச்சு ஓட்டுறதோட டாய்ஸ் காமிச்சு ஓட்டுறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பனானா பாக்ஸ். இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேபி எங்கேயாச்சும் தூக்கிட்டு போகும்போது பனானாஸ் மோஸ்ட்லி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன்.
இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போயுமே வெளியே போகிறீங்கன்னா ஒரு 2-3 கார்பேஜ் கவர் வந்து எடுத்துக்கோங்க. அதை பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா டக்கு நம்ம எடுத்து பிரிக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி 2-3 கவர்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களோட டைப்பர்ஸ்லாம் இதில் ரேப் பண்ணி போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேம்பர்ஸ் எப்பயுமே எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்குவேன். இதில் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான் நான் மோஸ்ட்லி எங்கே போனாலும் கொண்டு போயிடுவேன். ஏன்னா வெளியில் இருக்க தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை பேபிஸ்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபார்மல் மில்க்கு கொடுக்குற ஒரு பேரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது, ஈஸி ஆக்சசிபிளாகவும் இருக்குது, நல்லாவும் ஸ்டோரேஜ்க்கு பர்பஸ்க்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டவல்ஸ் வந்து கண்டிப்பாக பேபியோடு போகும்போது மேக்ஸிமம் டவல்ஸ் எடுக்க முடிகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் நான் எப்பயும் எடுத்து வச்சுக்குவேன். ட்ரெஸ்ஸஸ் எப்பயுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பேக்குள்ளே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பவுச்சுக்குள்ளே வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா, நம்ம சப்போஸ் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ட்ரெஸ்ஸில் பட்டு அது ஈரமாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீடிங் பாட்டில்ஸ் எப்பயுமே அந்த பவுச்சுக்கு அளவுக்கு நான் வந்து 2 ஃபீடிங் பாட்டில் வந்து எடுத்துக்குவேன். ஸோ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து இந்த ஃபுல்லி பேக்டு பேக்கில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபீடிங் பாட்டில்ஸும் அதுக்கப்புறம் வந்து பாசிஃபையர் வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அது யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து க்ளோஸ்டாக இருக்கனால ஒவ்வொரு தடவையும் பவுச்சை ஓப்பன் பண்ணி தான் நான் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த ஜிப்பை நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த கவர்ஸை வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் உள்ளே வச்சோன்னா நம்மளால் வந்து தேடி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணும்னு ஹேண்டியாக வச்சுருக்கேன். ஸோ சென்ட்ரல் ஜிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு டவல், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்க பவுச்சு. ஸோ நம்ம ட்ரெஸ் வேணும்னாலும் டக்குன்னு இந்த பவுச் எடுத்தால் போதும், நம்ம போய் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் தேட தேவையில்லை. சைடில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக டவல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. பனானா பாக்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் அந்த ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் கெட்டில் வச்சுருக்கேன், மில்க் பவுடர் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது இந்த பேக்கில். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்ம ட்ரெஸ் வச்சுருந்த பவுச்சு, அதுக்கு மேலே வந்து இந்த டவலும் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரிப்புக்கு வந்து என் டைப்பர் பேக்கை வந்து பேக் பண்ணியிருக்கேன். பின்னாடி இருக்க ஜிப்பு பார்த்திங்கன்னா டாய்ஸில் முதல்ல கொஞ்சம் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணும். சப்போஸ் குழந்தைங்கள டைவர்ட் பண்ணோன்னா அப்போ உள்ளுக்குள்ளே போட்டுட்டு நம்மளால் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக எடுக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஹேண்டியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி தான் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டைப்பர் பேக்கை வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு வந்து எப்பயுமே ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து பிசைஞ்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நான் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நான் எப்பயுமே ஹாட் வாட்டர், ஆயில், சால்ட் 3ஐயும் முதலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் சப்பாத்தி மாவு ஆட் பண்ணுவேன். நீங்கள் இதுலேயே ஆயில் ஆட் பண்ணுறனால
திரும்பி நீங்கள் சப்பாத்தி போடும்போது ஆயில் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா நான் தேய்ச்சிட்டேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு. ஏன்னா நான் முன்னாடியே ஆயில் ஆட் பண்ணுறனால நல்லா சாஃப்டாக தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. ஸோ அன்னைக்கு சப்பாத்தி ஃபுல்லாக போட்டேன். செம்ம சாஃப்டான சப்பாத்தி, ஆயில்லெஸ் சப்பாத்தி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு நைட்டுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா அண்ட் சப்பாத்தி தான் அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட்டோம். ஸோ இந்த சப்பாத்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Jemmy. Thank you friends.